ஸோ ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சாப்டர் 3 பார்க்க போகிறோம். சாப்டர் 3 என்னன்னா இன்டர்வீனிங் வவல்ஸ் அண்ட் பொசிஷன். ஸோ சாப்டர் 2ல வந்து வவல்ஸ் பார்த்தோம். வவல்ஸ் வந்து வவல்ஸோட சைனு, தென் வந்து அது எந்தெந்த பிளேஸில் வச்சு அது என்ன சவுண்டு மீன் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் மாதிரி தான் இது இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேட் பை ரூல்ஸில் போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக்கோட ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் பிளேஸில் வைக்கிற வவல் சைனு ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட்டு சாப்டரில் பார்த்த மாதிரியே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக். டாக் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ போனதுலயே வந்து வவல்ஸோட பிளேஸஸும் சொன்னோம். வவல்ஸோட பொசிஷனும் சொன்னோம் இல்லைங்களா? இந்த இதுல வந்து வவல்ஸோட பொசிஷன் இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். அ அந்த இத வச்சு நம்ம எழுதுவோம். டாக் அப்படின்றது டாக். ஸோ இந்த மாரி வந்து எழுதுவோம் இல்லைங்களா? கேட் அப்படின்றது செகண்ட் பிளேஸ்ல வரும். செகண்ட் பிளேஸ்ன்றது ஆன் த லைன். ஸோ கே, இட் கூட டச் பண்ணும். கேட். ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி அ ரூல் பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல வர வவல் சைன் வந்து ஆஸ் யூசுவல் அந்த ஸ்ட்ரோக்க அதோட அந்த பிளேஸஸ் பார்த்தோம்ல. ஒரு ஸ்ட்ரோக்கோட பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஸோ அந்த பிளேஸ்லயே வச்சிரலாம். பட் ஒரு ஸ்ட்ரோக்கோட தேர்ட் பிளேஸ்ல வர வவ்வல்ல மட்டும் அடுத்து அதோட ஜாயிண்ட் ஆகி வர்ற ஸ்ட்ரோக்கோட லெஃப்ட் சைடு வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். அ ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு. இது வந்து டி ஸ்ட்ரோக்ன்னு வச்சுக்குவோம். இது வந்து சாரி. இது வந்து டி ஸ்ட்ரோக்ன்னு வச்சுக்குவோம். இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஸோ இந்த டி ஸ்ட்ரோக்குக்கான வவல் சைன் வந்து எங்க வைப்போம்? ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாரி ஒரு ஸ்ட்ரோக்குக்கு லெஃப்ட் சைடும் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இங்க என்ன ரூல் அப்டின்னா, இந்த ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு. இப்ப டிகேன்னு ஒரு ஸ்ட்ரோக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிகே. இந்த டீக்கோட ஸ்ட்ரோக்க ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ்ல வர்ற வவ்வல அந்த இதுக்கூட ரைட் சைடே வச்சுக்கலாம். இங்க தேர்ட் பிளேஸ்ல ஒரு வவ்வல் சப்போஸ் ஈ சவுண்ட் ஆர் ஊ சவுண்ட் வந்துச்சு அப்டின்னா, இந்த இடத்துல வைப்போம் இல்லைங்களா? டீக்கான ஸ்ட்ரோக்கு வவ்வல் சைனு. அது இந்த இடத்துல வச்சா நமக்கு அடுத்த ஸ்ட்ரோக்குக்கும் கன்ஃப்யூஸ் ஆகும் அப்டின்றனால, அடுத்து வர்ற அந்த கே ஸ்ட்ரோக்கோட லெஃப்ட் சைடு தேர்ட் பிளேஸ்ல வைக்கணும் அப்டின்னு சொல்றாங்க. கே ஸ்ட்ரோக்குக்கு இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஸோ கே ஸ்ட்ரோக்கோட மேல தேர்ட் பிளேஸ்ல வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ டாக் வந்து நம்ம எப்படி எழுதணும்? டாக் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எழுதுவோம். ஸோ டாக். அதே மாரி டேக் எப்படி எழுதுவோம்? டேக்ன்றது செகண்ட் பொசிஷன். ஸோ டேக். இப்ப டுக் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இத வந்து நம்ம தேர்ட் பொசிஷன் டுக் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தேர்ட் பொசிஷன்ல ஊ சவுண்டுக்கான வவ்வல் வந்து இந்த டேஷ் வந்து வைக்கணும். ஸோ அத வந்து நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா, அது இந்த கீழ இருக்க அடுத்த வர ஸ்ட்ரோக்குக்கு கன்ஃப்யூஸா இருக்கும் அப்படின்றனால என்ன சொல்றாங்கன்னா, இங்க தேர்ட் பிளேஸ்ல வைக்கிற வவ்வல தூக்கி அடுத்த ஸ்ட்ரோக்கோட லெஃப்ட் சைடு தேர்ட் பிளேஸ்ல வச்சுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த ரூல். அ அண்ட் வந்து சவுண்டுக்கு வந்து இந்த மாரி ஸ்ட்ரோக் வந்து ஹாரிசான்டலா தானே போட்டோம். இங்க ஏன் வெர்டிகலா போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த ஸ்ட்ரோக் வந்து ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக் இல்லைங்களா? ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்குக்கு இந்த மாரி வெர்டிகல் வவ்வல் சைன் வைப்போம். ஸோ வெர்டிகலா ஒரு வர்ற ஸ்ட்ரோக்குக்கு ஹாரிசான்டல் வவ்வல் சைன் வைப்போம். ஸோ அது வந்து இந்த டிஃபரன்ஸ் தெரியணும். அது வந்து இது கான்சோனன்ட், இது வந்து வவ்வலு அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம போக போக எக்ஸாம்பிள் பார்க்க பார்க்க புரியும். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ டிகே அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, டிகே சாரி டீயோட ஸ்ட்ரோக்குக்கு உண்டான ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் வந்து அந்தந்த பிளேஸ்லயே வச்சுக்கலாம். பட் தேர்ட் பிளேஸ்ல வர்ற வவ்வல மட்டும் அடுத்த ஸ்ட்ரோக்கோட லெஃப்ட் சைடு வந்து வச்சுக்கணும். ஸோ லெஃப்ட் சைடு, ரைட் சைடு தெரியலன்னா, லாஸ்ட் வீடியோ வந்து பாருங்க. லாஸ்ட் சாப்டர்லயே இருக்கும். எடுத்து பாருங்க. ஸோ அடுத்து கேபி ஸ்ட்ரோக் இருக்கு. கேக்கு உண்டான ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் வச்சு அப்படியே வச்சுடுறாங்க. தேர்ட் பிளேஸ்ல வர ஸ்ட்ரோக்க அடுத்து வர பி ஸ்ட்ரோக்கோட லெஃப்ட் சைடு தேர்ட் பிளேஸ்ல வச்சுடுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கோட எந்த இடத்துலருந்து வந்து நீங்க தூக்குறீங்களோ, அடுத்த ஸ்ட்ரோக்கோட லெஃப்ட் சைடு அதே இடத்துல வைக்கணும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ எம்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் வந்துரும். தேர்ட் பிளேஸ் வந்து கேவோட லெஃப்ட் சைடு தேர்ட் பிளேஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பொசிஷன் ஆஃப் அவுட்லைன்ஸ். இது நம்ம லாஸ்ட் வீடியோலயே கொஞ்சம் வந்து சொல்லியிருப்பேன். பொசிஷன் ஆஃப் அவுட்லைன்ஸ். ஒரு ஸ்ட்ரோக் எழுதுறோம் அப்டின்னா, அது வந்து 3 பொசிஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன் த லைன், செகண்ட் பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அபோவ் த லைன், செகண்ட் வந்து ஆன் த லைன், தேர்டு வந்து த்ரூ த லைன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அத எப்படி வந்து இது பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த வேர்டு ஸ்டார்ட் ஆகுற வவ்வல் சவுண்ட். ஃபர்ஸ்ட்டு அந்த வேர்டு ஸ்டார்ட் ஆகுற மீன்ஸ் ஃபர்ஸ்ட்டு வவ்வல் சவுண்ட் வருது இல்லைங்களா? அத வச்சு தான் அந்த பொசிஷன வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாம் அப்படின்னு இருக்குன்னா, சவுண்ட் வருது இல்லைங்களா? சவுண்டுன்றது நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்படின்றனால அந்த ஸ்ட்ரோக் வந்து ஐ மீன் அந்த ஃபுல் ஸ்ட்ரோக்கே வந்து நம்ம கோட வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ பாம். செகண்ட் பொசிஷனுக்கு இப்போ காட் வராது. ஸோ நம்ம டேக்கே எடுத்துக்குவோமே. டேக் அப்படின்றது சவுண்ட் வருது. சவுண்டுன்றது செகண்ட் பொசிஷன். ஸோ செகண்ட் வவல் செகண்ட் பொசிஷன்ல வைப்போம் இல்லைங்களா? அப்படின்றனால அது வந்து ஆன் த லைன் மேல டச் ஆகணும். ஸோ டேக்.
சில ஸ்ட்ரோக் வந்து இப்ப எப்படின்னா, மேல ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆகுறது இந்த லைன்ல எண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேப் அப்படின்னு இருக்குன்னா, ஏ சவுண்ட் வந்திருக்கு. மேப், மே, இப். ஸோ, இப்போ இத வந்து எம் வந்து லைன்ல ஸ்டார்ட் ஆகி இப்படி போலாமா அப்படின்னா, இது வந்து கோட்டுக்கு கீழ கோட்டுக்கு மேல ஸ்டார்ட் ஆகி கோட்டுக்கு கீழ போகுது. ஸோ, இது வந்து 3 பொசிஷனுக்கு தான் அந்த மாரி வரும். த்ரூ த லைன் அப்படின்றது. ஸோ, இந்த மாரி ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்க்கு மட்டும் ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் மீன்ஸ் கே, எம், என். ஸோ, இந்த ஸ்ட்ரோக்லாம் வரும்போது மேல ஸ்டார்ட் பண்ணி லைன்ல முடிக்கிற மாரி இருக்கும். சில இது வந்து கீழ ஸ்டார்ட் பண்ணி மேல முடிக்கிற மாரி இருக்கும். அது நான் பின்னாடி வந்து சொல்றேன். ஸோ, 3 பொசிஷனுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரீட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரீட்ன்றது ஈ சவுண்ட் வருது. ஈ சவுண்ட்ன்றது 3 பொசிஷன்ல வவல் சவுண்ட் வைப்போம். ஸோ, வந்து 3 பொசிஷன்லேருந்து எழுதணும். ரி, இட், ரீட். ஸோ, இதுதான் வந்து பொசிஷன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஸோ, இது வந்து 1 பொசிஷனுக்கான எக்ஸாம்பிள். இது 2nd பொசிஷனுக்கான எக்ஸாம்பிள். இது வந்து 3 பொசிஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ, தென் இதுல வந்து ஒரு எக்செப்ஷன் என்ன அப்டின்னா, கே ஸ்ட்ரோக் மட்டும் கே அண்ட் கே. கே, கே. ஸோ, கே அண்ட் ஜி இந்த ஸ்ட்ரோக் இந்த சவுண்ட் ஸ்ட்ரோக்க்கு மட்டும் 2nd பிளேஸ், 3rd பிளேஸ் வந்து கிடையாது. 2nd பிளேஸ் அஸ் வெல் அஸ் 3rd பிளேஸ் 2மே வந்து 2nd பொசிஷன்லயே எழுதுவோம். ஆன் த லைன்லயே வந்து நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் நீங்க வந்து இப்போ எம்.கே சேர்ந்து வருது அப்படின்னா, ஸோ அத வந்து நம்ம எம்.கே இப்படி 3 பொசிஷன்ல போட முடியாது. பிகாஸ் நம்ம 3 பொசிஷன் என்னன்னா, த்ரூ த லைன் வந்து போகணும் அப்படின்றனால, எம்.கே இப்படி தான் எழுதணும். மேக் அப்படின்னா இப்படி தான் எழுதணும். எம்.ஏ.கே.இ மேக். அதுவே வந்து மீக் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அதையுமே நம்ம வந்து ஆன் த லைன் தான் எழுதணும். ஸோ, அதுதான் வந்து இந்த ஒரு எக்செப்ஷன். பட் இத நம்ம எப்படி டிஃபரெண்ட் பண்ணி காமிக்கிறது? அதுக்கு தான் நம்ம வவல் சைன் வைக்கிறோம். மேக்ன்றது 2ண்ட் பிளேஸ்ல வைக்கிறோம். ஸோ, மீக் அப்படின்னு வரும்போது ஈ சைன் எங்க வைப்போம்? 3rd பிளேஸ்லயா? இங்க வச்சா அது தப்பு. ஸோ, இங்க வைக்கணும். மீக் அப்படின்றது இங்க வைக்கணும். அதுக்கு தான் வந்து எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. குக், குக். ஸோ, இங்க வந்து வச்சுருவோம். அடுத்து எக்ஸர்சைஸ் 8 பாருங்க. ஸோ, இது எல்லாமே வந்து ஒன் டைம் பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. தென் எக்ஸர்சைஸ் 9. ஸோ, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்ட்டு ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் பிராக்டிஸ் பண்ணுங்க. தென் லெசன் எக்ஸர்சைஸ் 10. இது ஒண்ணொண்ணுக்கும் வந்து ஸ்ட்ரோக் வந்து நீங்களா ரஃப்பா போட்டு பாருங்க. பேட்ச் எப்படி இருக்குன்னா, பேட்ச், பேட்ச், ஃபேனி, ஃபேனி. ஸோ, இந்த மாரி நீங்களா ரஃப்பா வந்து போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் பிராக்டிஸ் பண்ணுங்க. தென் வந்து கிராமலாக்ஸ். ஸோ, இந்த சாப்டர்ல இருந்து கிராமலாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்போம். ஸோ, அதுக்கு முன்னாடி பங்க்சுவேஷன் வந்து பார்த்துருவோம். பங்க்சுவேஷன்றது நம்ம ஷார்ட் ஹேண்ட்லயுமே வந்து பங்க்சுவேஷன் இருக்கு. பங்க்சுவேஷன்ல நம்ம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதெல்லாம் டாட் வந்து யூஸ் பண்ணுவோம். டாட்டு, தென் வந்து டாட் மீன்ஸ் ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப்ன்னு எழுதிக்கலாம். ஸோ, ஃபுல் ஸ்டாப்பு, தென் வந்து எக்ஸ்கிளமேஷன் மார்க்கு, தென் வந்து கொஸ்டின் மார்க்கு. ஸோ, இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஃபுல் ஸ்டாப்புக்கு வந்து நம்ம நார்மலா வந்து இந்த மாரி ஒரு டாட் வச்சுருவோம். இந்த மாரி நம்ம ஷார்ட் ஹேண்ட பொறுத்தவரைக்கும், இந்த மாரி ஒரு எக்ஸ் சிம்பல் வந்து போடணும். சின்னதா லைட்டா. ரொம்ப பெருசா இப்படிலாம் ஓகே இந்த மாரி போட்டா ஓகே. அதுவும் ரொம்ப பெருசா இப்படிலாம் வந்து போடக்கூடாது. நமக்கு தெரியணும். அந்த இடத்துல வந்து இந்த மாரி சின்னதா எக்ஸ் சிம்பல் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு தெரியணும். ஸோ, எக்ஸ்கிளமேஷன் மார்க்குமே இப்படித்தான். அந்த மார்க் வரும். அங்க டாட் வைக்கிறதுக்கு பதிலா நம்ம ஷார்ட் ஹேண்ட்ல இந்த எக்ஸ் மார்க்க போட்டு விட்டுருவோம். சேம் கொஸ்டின் மார்க்கும் அப்படிதான். இந்த மாரி கொஸ்டின் மார்க் போட்டு கீழ டாட்டுக்கு பதிலா இந்த மாரி எக்ஸ் மார்க்க போட்டு விட்டுருவோம். ஸோ, தட்ஸ் ஆல். இதுதான் வந்து பங்க்சுவேஷன். ஸோ, சில இடத்துல வந்து இந்த மாரியும் வந்து போடுவோம். இது என்ன ஐ மீன் இப்படி இது என்ன மீன் பண்ணுதோ அப்படின்னா, நெக்ஸ்ட் பேராகிராஃப் அப்படின்ட்டு மீன் பண்ணும். ஸோ, நம்ம பேசேஜ் எழுதும்போது இந்த இத வந்து யூஸ் பண்ண மாட்டோம். சில பேசேஜ்ல இந்த சிம்பல் குடுத்துருப்பாங்க. இத நம்ம எழுதணும் அப்படின்ட்டு அவசியம் இல்ல. அதுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. தென் கிராமலாக்ஸ். கிராமலாக்ஸ் அப்படின்றது ஒண்ணும் இல்லங்க. நம்ம அடிக்கடி வர ரிப்பீட்டட் வேர்ட்ஸ்க்கு நம்ம அந்த மாரி ஒரு சின்ன ஒரு சாப்டர்லயும் ஒரு கான்செப்ட் படிப்போம் இல்லைங்களா? ஸோ, இப்ப கான்சோனன்ட் வந்து இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். ஸோ, இப்ப கான்சோனன்ட் சிம்பல் இப்போ பி ஸ்ட்ரோக்கு, கே ஸ்ட்ரோக்கு, ஸோ டி ஸ்ட்ரோக் இந்த மாரி ஸ்ட்ரோக் எல்லாம் வச்சு ரிப்பீட்டடா வர்ற வேர்ட்ஸ்க்கு இந்த ஸ்ட்ரோக்க மட்டும் நம்ம எழுதுனா போதும் அப்படின்ட்டு வந்து குடுத்துருக்காங்க சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து ஏ அண்ட் ஆன் அது வந்து வெறும் 1 பொசிஷன்ல டாட் வச்சா மட்டும் போதும். அடுத்து 2ண்ட் பொசிஷன்ல டாட் வச்சோம் அப்படின்னா, அது வந்து அப்படின்றத மீன் பண்ணும். ஸோ, ஆல் எப்படின்னா, அந்த மாரி டார்க் ஸ்ட்ரோக். ஸோ, இது வந்து சின்னதா இருக்கும். ஆல் டார்க் ஸ்ட்ரோக்கு. அதுவே 2ண்ட் பிளேஸ்ல வந்து நம்ம திக்கா வந்து போட்டோம் அப்டின்னா, அது வந்து 2 அண்ட் 2. அடுத்து இது வந்து ஆல வந்து லைட் ஸ்ட்ரோக்கா போட்டோம் அப்டின்னா, அது வந்து ஆஃப். ஆஃப் லைட் ஸ்ட்ரோக் போட்டா ஆஃப், டார்க் ஸ்ட்ரோக் போட்டா அது வந்து ஆல். ஸோ, அதுவே வந்து ஆஃப வந்து 2ண்ட் பிளேஸ்ல போட்டோம் அப்டின்னா 2. ஸோ, இது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ண வந்து இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை. பிகாஸ் இந்த
வேர்ட்ஸ் இல்லாம வந்து பேசேஜே இருக்காது. ஸோ, அதனால இது எல்லாமே நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, ஆன்ன்றது டீஸ்டோக் போட்டோம் இல்லைங்களா? அதில சின்ன சைஸா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போடுவோம். பட்ன்றது அத வந்து செகண்ட் பொசிஷன்ல டார்க் ஸ்டோக்கா வந்து போடுவோம். தென் வந்து டவுன் டவுன் சாரி ஆவ் ஆவுக்கு வந்து டவுன் ஸ்டோக்கா போடுவோம். தென் வந்து அதுவே ஆட். தென் வந்து ஹூ அது செகண்ட் பிளேஸ்ல டார்க் ஸ்டோக் போட்டோம் அப்டின்னா ஹூ. மேல இப்படி போட்டோம் அப்டின்னா, அது வந்து அப் சைட்ல போட்டோம் அப்டின்னா, அது மீன் பண்றது அண்ட். ஸோ, இது வந்து டார்க் ஸ்டோக்கு டவுன்வர்ட்ல போடுவோம். ஆட் ஆட்டுக்கு வந்து டவுன்வர்ட்ல டார்க் ஸ்டோக்கா போடுவோம். அதே மாதிரி லைட் ஸ்டோக்கா அப்வர்ட்ல போட்டோம் அப்டின்னா, அது வந்து அண்டு. செகண்ட் பொசிஷன்லேருந்து போட்டோம் அப்டின்னா, ஐ மீன் லைட் ஸ்டோக்கா போட்டோம் அப்டின்னா, அது வந்து ஷுட். ஸோ, அடுத்து எக்சர்சைஸ் 11. ஸோ, இதில வந்து பேசேஜ் வந்து குடுத்துருப்பாங்க. ஐ மீன் ஒரு சென்டென்ஸ் வந்து குடுப்பாங்க. தே ஷுட் கீப் ஆல் த கோல் ஆன் மண்டே. ஸோ, அந்த மாரி வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹோம்வொர்க் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ, எக்சர்சைஸ் 12மே அப்படித்தான். வேர்ட்ஸா வந்து சென்டென்ஸா வந்து குடுத்துருக்காங்க. அத நம்ம வந்து ஷார்ட் ஹேண்ட்ல ஸ்ட்ரோக் ரைட் பண்ணணும். தே ஷுட் ஆஸ்க் த ஹெட் ஆஃப் த அகாடமி. ஸோ, அந்த மாரி வந்து ரைட் பண்ணி பாருங்க. ஸோ, தட்ஸ் ஆல் இந்த சாப்டர். இதில உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, நம்ம கிளாஸ் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கீழ கமெண்ட்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ, தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.